இன்னைக்கு மணக்க மணக்க ஹோட்டல் சுவையில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் சாதம் தனியாகவும் காய்கறி தனியாகவும் வேக வச்சு செய்வாங்க. இன்னைக்கு ஒரே குக்கரில் எப்படி ஈஸியாக சாம்பார் சாதம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த அரிசியை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் நல்லா குழஞ்சி வரும். துவரம்பருப்பை சேர்த்து 1/2 டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு 4/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கூடவே காய்கறி சேர்த்து வேக வைக்க போகிறதுனால 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 5/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு காய்கறிலாம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறேன்னா, ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு தோல் செத்தி எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், ஒரு பாதி மாங்காவை தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எந்த காய்கறி வேணும்னாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி, முள்ளங்கி, சவு வேறு எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்குங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி சேர்த்துக்குங்க. அப்படி சேர்க்கும்போது இன்னும் சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு நான் 3 விசில் வைக்க போகிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழவா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் நல்லா குழவா வெந்துருச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கணும். 6-7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாளித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்பை இதில் கொட்டிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் கிளறி விட்டிங்கன்னா மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நம்ம மாங்காய் தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் 2 கொட்டை புளியை 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிங்க. இனிமேல் சாம்பார் சாதத்தை இதே மாதிரி ஒரே குக்கரில் வச்சு கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.